வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போடணும். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். கிரேவி பாருங்கள், கிரேவி கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நான் தண்ணி ஊற்றலை, மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலான்ட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது இதெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன். இப்போ வந்து ஏற்கனவே நான் கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். கடைசியாக தான் மல்லித்தூள் போட போகிறேன். அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு இது வேக வைக்கணும். ஸோ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா உப்பு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் நான் உப்பு போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனுக்கு தான் நான் உப்பு சேர்த்திருந்தேன். இப்போ பார்த்து நான் உப்பு சேர்க்க போகிறேன். வீவர்ஸ், சிக்கன் வேகட்டும் கொஞ்ச நேரம். வீவர்ஸ், சிக்கன் ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ வந்து கீ ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி தழை, இது புதினா தழை, வெங்காயம். இது வந்து பொன்னி அரிசி, பச்சரிசி, பொன்னி பச்சரிசி, வந்து நெய். இப்போ வந்து நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். இந்த சிக்கனுக்கு ஒரு கீ ரைஸ் பண்ணலான்னு ஒரு எண்ணம். அதனால் நான் இப்போ கீ ரைஸ் பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் நான் கீ ரைஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் நெய்யும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயிலும் கீயும் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இத்தனையும் போட்டுடலாம். பிரிஞ்சி இலை, நம்ம வந்து வெறும் கீ மட்டும் போடக்கூடாது. போட்டால் ரொம்ப திகட்டிடும். அதனால் நம்ம ஆயிலும் சேர்த்திக்கணும். ஆயிலும் நெய்யும் வந்து சம அளவு சேர்த்திக்கிட்டால் கூட போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சாதத்துடைய கலரே மாறி போயிடும். அதனால் அதாவது ஃப்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி இத்தனையும் நம்ம இதை போட்டுக்கலாம். கடைசியாக இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். வீவர்ஸ், பச்சை மிளகா நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ நான் பச்சை மிளகா கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகா, அதெல்லாம் முக்கியமாக போடணும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்குனது, இது வந்து புதினா, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க சிக்கன் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு கிரேவி. கீ ரைஸுக்கு பொருத்தமான டிஷ் இது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். தண்ணியும் சேர்த்தியாச்சு. 4 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு போட்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். இது போட்டு நான் கலந்துக்கலாம். கலந்து நான் குக்கர் மூடிட போகிறேன். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கலந்து விட்டுக்கலாம். கீ ரைஸ் அண்டு சிக்கன் கிரேவி பாருங்கள், இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிட வாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.